நான் வங்காளத்தின் பாங்குரா மாவட்டத்தில் உள்ள பிஷ்ணுபூரில் இருக்கிறேன். இது கோவில்கள், டேரகோட்டா மற்றும் பாலூச்சரி பட்டு நெசவுகளின் பூமி. இப்போது நான் பாலூச்சரி பட்டு மற்றும் பிஷ்ணுபூரின் கைத்தறிகளில் கவனம் செலுத்தப் போகிறேன். இந்த கலை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வங்காளத்தில் உள்ள முர்ஷிதாபாத்தில் தோன்றியது, ஆனால் பிஷ்ணுபூருக்கு மாறியது. அப்டிருந்து இந்த கலை நடைமுறையில் உள்ள ஒரே இடம் இதுதான். வங்காள சட்டமன்ற எலெக்ஷனை முன்னிட்டு அவர்களின் பிரச்சினைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள நான் கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களிடம் பேசப் போகிறேன். பிஷ்ணுபூர் தான் பாலூச்சரி பட்டுப்புடவையின் தாயகம். இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் பிரபலமானது. இது ஒரு கைத்தறி தயாரிப்பு, அதாவது இது போன்ற புடவைகளை நெய்வதற்கு கைவினைஞர்கள் பல மணி நேரம் செலவிடுகிறார்கள். இப்போது பிஷ்ணுபூரில் நான் தற்போது இருக்கும் இடத்தை போன்ற மிகச்சிறிய நிறுவனங்களில்தான் இவை அனைத்தும் நடக்கின்றன. மேலும் ஒரு புடவையை நெய்து முடிக்க பல நாட்கள் ஆகும். எனவே பெரிய நகரங்களிலும் மாநகரங்களிலும் நீங்கள் அணிவது இங்கிருந்து இந்த சிறிய பட்டறைகளிலிருந்து வருகிறது. பாலூச்சரி பட்டு மற்றும் புடவைகளை விற்கும் இந்த நபர் இங்கே என்னுடன் இருக்கிறார். உங்கள் பெயர் என்ன? ராஜுபால். சொல்லுங்கள், எங்கள் பார்வையாளர்களுக்காக விளக்குங்கள் இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்று. இது எந்த விதமாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது? எந்த விதமாக பார்க்கிறோம் என்றால், இது கைத்தறி சேலை முழுவதும் பாலுசரி செய்யப்படுகிறது. மேலும் பாலுசரி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் அது எடுத்துக்கொள்ளுங்கள். 400 வருடங்களாக பிஷ்ணுபூரில் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது தூய கைத்தறி. உலகம் முழுவதும் இந்த சேலை செல்கிறது. சிறந்த தரம். இது பட்டு காத்தாம்பட்டு. இந்த பட்டுவை மல்பாரி பட்டு என்று சொல்றார்கள், காத்தான் பட்டு என்று சொல்றார்கள். மிகவும் அருமையான தரம். மேலும் இதன் சேலையின் அகலம் நீளம் சிறந்தது. இது உலகம் முழுவதும் செல்கிறது. எந்த வகையான மோட்டிஃப்களை நீங்கள் சேலையில் உருவாக்குகிறீர்கள்? எந்த வகையான மோட்டிஃப்? இன்று அவர்கள் வெறும் முதலில் இப்போதுதான் தொடங்கியிருந்தது. அந்த நேரத்தில் ராஜா மகாராஜாக்களின் உருவம் இருந்தது. அதற்கு பிறகு இராமாயணம் மகாபாரதத்தில் வந்தது. இப்போது இந்த இராமாயணம் மகாபாரதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சில சேலைகளில் பிஷ்ணுபூரின் கோவில் இருக்கிறது. ஜோர் பங்களா, ராஜ்மான், அந்த டிசைன்களையும் கூட சில சேலைகளில் சில நெசவாளர்கள் போடுகிறார்கள். இந்த கைத்தறி வேலையை நீங்க எப்போது இருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க தாத்தா? சொன்னேன்ல, 20 வருஷம் செஞ்சுட்டு இருந்தேன். நடுவுல 10-15 வருஷம் விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டீங்க? மார்க்கெட் டவுனா இருந்துச்சு, வேலை நடக்கல, அப்படியே போயிட்டோம் சார். சரி, இதை சொல்லுங்க. இந்த சேலையை செய்ய உங்களுக்கு ஒரு சேலை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? சேலை செய்கிறதுல கையோட வேகம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து 3-4 நாளுக்கானது 2-2.5 நாள் ஆகிடும். சிலருக்கு 3 நாள் ஆகும், சிலருக்கு 4 நாள் ஆகும். அப்புறம் உங்களுக்கு ஒரு சேலைக்கு கூலி எவ்வளவு கிடைக்கும்? கூலி டிசைனை பொறுத்து இருக்கும். எங்களுக்கு ஒரு சேலைக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 1? ஒரு ஆள் இல்ல, 2 ஆட்கள். சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறோம். 2 ஆட்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கிறது. உங்கள் வேலை செய்யும் சூழலில் என்ன வித்தியாசம் வந்துள்ளது? நீங்கள் வேலை செய்யும் விதத்துல நீங்கள் இத்தனை வருஷங்களாக வேலை செய்து வருகிறீர்கள். என்ன வித்தியாசம் வந்துள்ளது? இப்போது என்ன நல்லது? எல்லாரும் சொல்றாங்க, ஆனா எதுவும் நடக்கலன்னா ஒரே ஒரு வரிதான் நல்லது. அந்த வேலையால தான் நாங்க உயிர் வாழ முடியுது. அது எங்களுக்கு வேலைக்கு உதவுகிறது, எதுவும் சேமிக்க முடிவதில்லை. ஒரு விஷயம் சொல்லுங்க டாடா. வெளியே நான் பார்த்தேன், பிஜேபி உடையதும் இருக்கு, டிஎம்சி உடையதும் இருக்கு. உங்கள் கணக்குப்படி இங்கே யார் முன்னணியில் இருக்கிறார்கள்? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த முறை இந்த கட்சி எல்லாரும் என்ன சொல்றது, உங்கள் கணக்குப்படி யார் நல்லது செய்கிறாரோ அவரைத்தான் நல்லது என்று சொல்லுவேன். உங்களுக்கு யார் நல்லது செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள்? என் மனசுல என்னன்னா, சொல்லுங்க, வெட்கப்படாதீங்க, சொல்லுங்க. என் மனசுல பிஜேபின்னு சொல்லுவேன். நீங்க இவங்கள தினமும் வேலை செய்யறத பாக்குறீங்க. என்னென்ன முக்கிய பிரச்சனை இருக்கு? இங்க இருக்கிற முக்கிய பிரச்சனை தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்படுது. இந்த வேலை நடந்துட்டு இருக்குல்ல, இந்த வேலைக்கு புதுசா ஆளுங்க வர்றதில்ல. ஏன்னா இது ஒரே வேலை, ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் எந்த விடுமுறை படியும் இல்ல. விடுமுறை எடுத்தா அது அவங்க கூலியில இருந்து புடிச்சிடுவாங்க. கூலினா என்னன்னா, அவங்க எந்த நாள் வேலை செய்யறாங்களோ அந்த நாள் காசு கிடைக்கும். மாநிலம் அல்லது மத்திய அரசோட ஏதாவது திட்டங்கள் இவங்களுக்கு இருக்கா? எந்த திட்டமும் இல்ல. முதலாளிக்கு என்ன வேணும்னா, அரசாங்கம் நூலை கம்மி ரேட்ல கொடுக்கணும். கைவினைஞரா இருக்கிறவங்களுக்கு, தொழிலாளியா இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஏதாவது படி வேணும். நான் இந்த முழு செயல்முறையின் மற்றொரு அம்சத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். இது பார்க்க மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. தாதா, உங்கள் பேர் என்ன? தாரா கோதோபிட். சொல்லுங்கள் தாதா, இது என்ன நடக்கிறது? பார்ப்பதற்கு மிகவும் நன்றாகவும் அழகாகவும் இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறது? இது எங்களுடைய பாலுசரி ஸ்வர்ணசரி புடவை தயாரிப்பதற்கான ஜோர்டன் தயாரிக்கப்படுகிறது. ஜோர்டன் தயாரிப்பதற்காக பல இடங்களிலே நிறைய கியூக்களையோ அல்லது நூல்களையோ உருவாக்க வேண்டும்.
அதற்காக இந்த ஒவ்வொரு ஃபனாலியும் சுழல்கிறது. இந்த ஒவ்வொரு ஃபனாலியையும் சுற்றுவதன் மூலம் நாங்கள் மொத்தமாக சுமார் 25 ஷோர் போன்ற நூலை தயாரிக்க வேண்டும். இதை சொல்லுங்கள், இப்போது இந்த வேலையில் சுவாரஸ்யம் இருக்கிறதா இல்லையா? ஆம், உண்டு மிளாட்சியாக இருந்தது. நன்றாகவே மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது நாளுக்கு நாள் எங்களுடைய வருமானம் பிழைப்பை நடத்துவது மிகவும் கடினமாயிருக்கிறது. ஏன்? இப்போது நூலின் விலை மிக அதிகமாக அதிகரித்து வருகிறது. அதோடு ஒப்பிடுகையில் நாங்கள் தயாரிக்கும் பாலுசரி அல்லது ஸ்வர்ணசரி புடவைகளை உருவாக்குவதால் எங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் கிடைப்பதில்லை. இந்த தெரு முழுவதும் இதே போன்ற கைத்தறி பட்டறைகள் உள்ளன. அவை அனைத்தும் மிகவும் சிறிய இடங்கள். ஆனால் நான் இந்த பகுதியின் அரசியலை பற்றி ராஜுவிடம் சிறிது பேசப் போகிறேன். ராஜு, உங்களிடமிருந்து ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உங்களிடமும் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்கள் கணக்குப்படி இந்த மக்களின் கஷ்டத்தை யார் தீர்க்க முடியும்? டிஎம்சியா அல்லது பிஜேபியா? பாருங்கள், இதை தீர்ப்பதற்கு உங்களுக்கு இடதுசாரிகள் தேவை. மேலும் இதை மேம்படுத்துவதற்கு இடதுசாரிகளால் மட்டுமே முடியும். 1-2 புடவைகளை நீங்கள் உள்ளே எங்களுக்கு காட்ட முடியுமா? அதனால நான் நினைக்கிறேன், நாம் முடிக்கப்பட்ட வேலையை பற்றியும் அந்த கைத்தறிகளில் இருந்து இந்த புடவைகள் எப்படி உருவாகின்றன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ராஜு சில புடவைகளுடன் என்னுடன் திரும்பி வந்துள்ளார். ராஜு, இந்த புடவையை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்கள். மேலும் இது என்ன மோட்டிவ் என்று கொஞ்சம் விளக்குங்கள். மோட்டிவ் நல்ல நவுகா பிளாஸ் ஆகும். ராதாகிருஷ்ணர் கதை இருக்கிறதே, இந்த டிசைனை நவுகா பிளாஸ் என்று சொல்வார்கள். மேலும் ராதாகிருஷ்ணர் டிசைன் மற்றும் பாடியில் நீங்கள் பார்ப்பது ஒரு பொம்மை புட்டி. இதில் மாலையுடன் உட்கார்ந்தும் நின்றும் இருக்கிறார். ஆஞ்சலும் ராமாயணம் மகாபாரத கதைதான். இது முழு ராமாயணம் மகாபாரதம். முழு ராமாயணம் மகாபாரத கதை உள்ளது. இடதுசாரி அரசாங்கம் இருந்ததே அந்த நேரத்துல டெல்லி கண்காட்சி நடைபெறும். எல்லா இடங்களிலும் கண்காட்சி நடைபெறும். அந்த கண்காட்சியில யார் பங்கேற்க முடியுமோ, நெசவாளர், நெசவு செய்பவர், அவங்களுக்கு ஒரு டை பெயின் கிடைக்குது. டைபேன் என்றது நிறைய கிடைக்குது. ஆனால் இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? அதே கண்காட்சி நடக்கல. கண்காட்சிக்கு யாரும் செல்ல விரும்பவில்லை. அதனால் அரசாங்கம் ஒரு ஆளுக்கு 75 ரூபாய் டைபெயின் கொடுக்கிறது. 75 ரூபாய். மேலும் நாங்கள் புடவை நெய்பவர்களுக்கு வரும் நூல் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும். இப்போது இந்த நூல் வருகிறதே, இந்த நூல் 1 கிலோ 6600 ரூபாய் விலையில் உள்ளது. மேலும் பாவு நூல் 6600, ஊடு நூல் 5400. அதன் விலையை கணக்கிட்டு பார்த்தால் ஒரு புடவைக்கு எங்களுக்கு 400 ரூபாய் கிடைக்கிறது. எனவே மிக முக்கியமான விஷயங்கள் எழுப்பப்படுவதாக நான் நினைக்கிறேன். மேலும் சிறு வர்த்தகர்களும் வணிகர்களும் எதிர்கொள்வதை ஹைலைட் செய்வது முக்கியம். ஏனெனில் அவர்கள்தான் உண்மையில் இங்கு ஏராளமாக உள்ளனர். பெரிய வர்த்தகர்கள் ஒருவேளை 4 அல்லது 5 பேர் இருக்கலாம். எனவே அந்த வகையில் இங்கு பிரச்சனைகள் உள்ளன. மேலும் அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட வேண்டும். மேலும் இந்த மக்கள் அனைவரும் மிக தெளிவாக விளக்கியது போல செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் அரசாங்கங்களின் முன் உள்ளன. எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் பிஷ்ணுபூரிலும் வங்காளத்தின் பிற இடங்களிலும் உள்ள ராஜு போன்ற மக்களுக்கும், அனைத்து நெசவாளர்கள், சிறு வர்த்தகர்கள் மற்றும் வணிகர்களுக்கும் மேலும் பல உதவிகள் செய்யப்படும் என்று நம்பப்படுகிறது.